ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். என கண்பானவர்களே, இயேசு மலையிலிருந்து போதனை செய்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார். இயேசுவை பின்பற்ற ஒரு திரள் கூட்டம் கடந்து வந்தது. இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு பின் செல்லுகிற அனுபவம் என்றால் என்ன? என கண்பானவர்களே, இந்த பின் செல்லுகிற வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது? அவருக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அவரை போல வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறதை குறிக்கிறது. அவரை நமக்கு மாதிரியாக நோக்கி அவரே என்னுடைய மாதிரி என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரை போலாக ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறார். நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு அவரை பின்பற்ற அழைக்கிறார். என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனையோ மனிதர்களை பின்தொடர்ந்து போய் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒரு விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றின ஒருவரும் ஏமாந்து போவதில்லை. இயேசுவை பின்பற்றின ஒருவரும் விரக்தி அடைவதில்லை. இயேசுவை பின்பற்றி வந்து ஒரு மனிதரும் ஒருபோதும் ஒன்றையும் இழந்து போனதில்லை. ஏனென்றால் அவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி அவ்வளவு உன்னதமான மாதிரி. அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ள, ஆச்சரியமுள்ள, அதிகாரமுள்ள, விடுதலையை தருகிற வார்த்தைகள். இன்னைக்கு இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறீர்களா? ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை பின்பற்றுகிறவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.